அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றின விளாக் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நாள் வந்து பரணி தீபம் ஏற்றணும், அதையும் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். மழையை பாருங்கள், மழை செம்ம மழையாக இருந்துச்சு. தீபத்துக்கும் முதல் நாள் வந்து செம்ம மழை. அதில் தான் நம்ம அடுத்த நாள் தீபன்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம். புது விளக்குலாம் வாங்கியிருந்தோம், அதெல்லாம் வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தேன். பெரிய விளக்கு, 2 சின்ன விளக்கு. ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் புது விளக்கும் பழைய விளக்கும் இருந்துச்சு. அது கூட நம்ம அன்றைக்கி ஏற்றுறதுக்கு ஒரு ஜோடி புது விளக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அது ரொம்ப வந்து மழை டைமில் மண்ணாக இருந்துச்சு, அதை நான் தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன். தேய்ச்சி தண்ணியில் வந்து ஊற போட்டுருவேன். ஒரு 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நான் எடுத்து காய வச்சுருவேன். ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஃபேனில் தான் காய வைக்கணும். நம்ம அங்கே போனோம்ல, வாக்கிங் போனாங்க, அங்கே கூட இதுமாரி தான் வச்சுட்டு இருந்தாங்க இதுமாரி. சரி வரோம்ல, டெய்லி கேட்டுக்கலாம் வாங்கினீங்களா? கேட்டுக்கலாம், அப்புறமா டெய்லி தானே வரோன்றதுனா அப்புறம் அதே மழை எல்லாம் போக முடியல. அப்பா போய் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் கீழே வந்து காய வச்சாச்சு. ஒரு பேப்பர் போட்டு ஃபேன் போட்டு காய வச்சாச்சு. பூஜை பொருட்களையும் அதே மாதிரி கழுவி காய வச்சாச்சு. குத்து விளக்கு, கை விளக்கு எல்லாமே. அப்புறம் கொஞ்சம் பழைய விளக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் வந்து கழுவி வச்சிடலாம். புது விளக்கும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் தண்ணியில் ஊற போட்டுட்டு காய வச்சிடலான்னு சொல்லி நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். சரியான மழை வெளியில், வீட்டுக்குள்ளே இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வீடு துடைக்கிற வேலை எல்லாமே முதல் நாள் வந்து அந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் ஈவினிங்கை நம்ம ஃபுல்லாக தொடச்சிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வெளியில் கோலமெல்லாம் போட்டுட்டு நம்ம பரணி தீபத்துக்கு ரெடி பண்ணி ஏற்றியாச்சு. 5 விளக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க பரணி தீபம். நான் வந்து வச்சுருந்தேன், அருகால் கிட்ட வச்சுருந்தேன். வீட்டு அருகாலுக்கு வெளியில் வச்சு ஏற்றிருந்தேன். ரொம்ப வெளியில் மழையாக இருக்கிறதுனால நான் வெராண்டாவிலே வச்சு ஏற்றிட்டேன். வெளில காற்றும் அடிக்குது, வெளிப்படியில் வைக்க முடியாது, அதனால் நான் உள்ளேயே வச்சு ஏற்றிட்டு சாமி படத்துக்கிட்டே இருக்க கை விளக்கையும் ஏற்றிட்டு, அப்புறம் இது வந்து அடுத்த நாள் கார்த்திகை தீபம் அன்றைக்கி எல்லோரும் பட்டாசு வெடிப்பாங்க இல்லையா, அதனால் பக்கத்து வீட்டில் பாப்பாவை கூப்பிட்டுருந்தாங்க. அவள் ஃப்ரெண்டு தான் அவள். நம்ம வந்து ஜாலியாக விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் விளையாண்டுட்டு கொஞ்சம் பட்டாசெல்லாம் ஏற்றிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. தலை குளிச்சுட்டு தலை காயணுன்றதுனால தலையே சீவலை, அப்படியே ஓடி விளையாட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் வந்து தான் ரெடி ஆனாங்க. பாப்பா கார்த்திகை தீபத்துக்கு விளக்கெலாம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே குட்டி தம்பி இருப்பான், அந்த தம்பி கூட வந்து பாப்பா வந்து விளையாண்டுட்டு வந்துச்சு. அவன் ரொம்ப சுட்டியாக இருப்பான், நல்லா ஜாலியாக விளையாடுவான், சிரிப்பான். அதனால் அவனோட விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க. நாங்கள் ரெடி பண்ணோம். தெரியல, விளக்குக்கெலாம் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாகவே நம்ம விளக்கெல்லாம் என்ன தான் நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சாலுமே அடுத்த நாள் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து பொட்டு, பூ, மஞ்சள் எல்லாம் வச்சு திரி, எண்ணெய் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே ஆகுதுங்க. பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டி அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு நம்ம பூஜைக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுது. நம்ம திருவண்ணாமலை தீபம் வந்து கரெக்டாக 6 மணிக்கு ஏற்றுவாங்க. அப்போ வந்து நம்ம வெளியில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்ணும். எப்பயுமே அப்படி தான் நம்ம வந்து பண்ணுறது வழக்கம். அங்கே வந்து லைவில் போயிட்டு இருந்துச்சு, பார்த்துட்டே இருந்தோம் எப்போ தீபம் ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம ஏற்றியாச்சு. செம காற்று, அதனால் வந்து தீப்பெட்டியால் ஏற்ற முடியல, அணைஞ்சு போனது. அதனால் நம்ம கேண்டில் வச்சு குத்து விளக்கு ஏற்றியாச்சு. சின்னது அகல் விளக்கு எல்லாமே நம்ம வந்து பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஏற்றணும். 2 பேருமே பாப்பா 2 பேருமே எல்லாத்துக்குமே கூட வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அவங்களுக்கு இஷ்டம் அந்த தீபம் ஏற்றி விளக்கு ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. வெளியில் தான் வச்சுருந்தோம், அப்புறம் காற்று ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஸ்டெப்புக்கு நேராக மாடியிலேருந்து வர காற்று, மழை சாரல், அப்புறம் மழையும் வந்துருச்சு. இன்னும் விளக்கு நிற்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டு படியில் வந்து நம்ம குத்து விளக்குலாம் எடுத்து வச்சாச்சு. 2 பேருமே மாற்றி மாற்றி விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எண்ணெயை சிந்தி விட்டுட்டாங்க, அதான் ஒன்று. அதுக்கப்புறமா விளக்குலாம் வச்சுட்டு உள்ளேயும் வந்து சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக நமக்கு கார்த்திகை தீபம் இனிதே முடிந்தது.
மழை வந்ததுனால நமக்கு வெளியில் வந்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. உள்ளேயும் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் எண்ணெய் இருக்க வரைக்குமே ஒரு 1 ஹவருக்கு ஏற்றி வச்சுருந்தோம். மழை தான் வந்துருச்சு கொஞ்சம். உப்பு தீபம் வந்து நான் ஏற்றி வச்சுருந்தேன். இந்த புது விளக்கு இருந்துச்சு இல்லையா, அதை நான் வந்து நிலவாசல்கிட்ட உப்பு தீபம் ஏற்றி வச்சுருந்தேன். உப்பு தீபம் போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, விசேஷம்னு சொல்லுவாங்க. நம்ம கார்த்திகை தீபம் அன்னைக்கும் போடலாம், எப்போவுமே வெள்ளிக்கிழமையிலும் நம்ம போடலாம். ரொம்ப வந்து வீட்டுக்கு வந்து விசேஷமானது உப்பு தீபம், அதான் நான் போட்டிருந்தேன். அப்புறம் குத்துவிளக்கு தீபத்தை நம்ம வந்து அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா காற்று வருது இல்லையா, அதனால் அணைய நம்ம ஏற்றி விட்டுக்கிட்டு எண்ணெய் கம்மியானதுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வந்து நம்ம எரிய விட்டுட்ருந்தோம். இப்படி தான் எங்களுக்கு வந்து கார்த்திகை தீபம் ரொம்ப சூப்பராக போணுச்சு. உங்கள் வீட்லேயும் எப்படி போணுச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த கார்த்திகை தீபம் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.